ராமாயணம் பகுதி 78. ராமாயணத்தில் நேற்று 77வது பகுதியை பார்த்தோம். இன்று 78வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? ராமர் மயிடனை பார்த்து, இங்கு எதற்காக வந்தாய் என கேட்டார். அதற்கு அவன், நான் ராவணனின் மகனான அதிகாயன் அனுப்பிய தூதுவன். அதிகாயன் தங்கள் தம்பி லக்ஷ்மணனிடம் போர் புரிய அழைப்பு விடுத்திருக்கிறார் என கூறினான். ராமர், தூதுவனே, என் தம்பியை வெல்ல இந்த உலகில் எவரும் இல்லை. போர்க்களத்தில் அவனின் வலிமையை காண்பீர்கள் என கூறி அனுப்பினார். பிறகு ராமர், லக்ஷ்மணன் ஒருவனே அதிகாயனை தனித்து நின்று போரிட்டு அழிப்பான். லக்ஷ்மணனை சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். என்னை காட்டிலும் லக்ஷ்மணன் சிறந்த வீரன் என கூறி அங்கிருந்தவர்களிடம் கூறினார். அப்பொழுது விபீஷ்ணன், ராமா, அதிகாயன் பிரம்மதேவனிடம் தவம் செய்து எவராலும் அழிக்க முடியாத வரத்தினை பெற்றுள்ளான். அதனால் லக்ஷ்மணனுடன் நாம் அனைவரும் செல்வது நலம் என்றான். ராமர், விபீஷ்ணா, நீ லக்ஷ்மணனுடன் சென்று அவனின் அவனுடைய போர் வேகத்தையும் கர வேகத்தையும் காண்பாயாக என கூறி ராமர் அனுப்பி வைத்தார். பிறகு லக்ஷ்மணனும் விபீஷ்ணனும் ராமரை தொழுது அங்கிருந்து போர்க்களத்துக்கு சென்றனர். அங்கு அரக்கப்படைகளும் வானரப்படைகளும் பெரும் ஆரவாரத்துடன் மோதிக்கொண்டனர். அரக்கப்படைகளின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் வானரப்படைகள் நிலை தடுமாறின. லக்ஷ்மணன் தன்னை நோக்கி வந்த அரக்கர்களை தன் அம்பிற்கு இரையாக்கினார். இதை பார்த்த தாருகன் என்னும் அரக்கன் தேர் மீது நின்று கொண்டு லக்ஷ்மணனின் மீது அம்புகளை ஏவினான். லக்ஷ்மணன் அந்த அம்புகளை தகர்த்தெறிந்தார். பிறகு லக்ஷ்மணன் அம்பினை ஏவி தாருகனின் தலையினை துண்டாக்கினார். தாருகன் இறந்ததை கண்ட மற்ற அரக்கர்கள் லக்ஷ்மணனை தாக்க ஓடி வந்தனர். லக்ஷ்மணன் அவர்கள் அனைவரையும் நொடியில் வீழ்த்தினார். அப்பொழுது ராவணன் அதிகாயனுக்கு துணையாக யானைப்படைகளை அனுப்பி வைத்தான். அங்கு வந்த யானைப்படைகளை லக்ஷ்மணன் தன் அம்பினால் வீழ்த்தினார். லக்ஷ்மணனின் கரவேகத்தை எவராலும் பார்க்க முடியவில்லை. மற்றொரு புறம் அனுமன் யானைப்படைகளை வீழ்த்தி கொண்டிருந்தான். அனுமன் யானைகளை கைகளால் அடித்தும் காலால் மிதித்தும் கடலில் எரிந்தும் தரையில் தேய்த்தும் கொன்றான். இதனை பார்த்து கோபம் கொண்ட தேவாந்தகன் என்னும் அரக்கன் அனுமனை தாக்க ஓடி வந்தான். அனுமனின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் அவன் மாண்டான். இதை பார்த்து மிகவும் கோபம் கொண்ட அதிகாயன், உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்றான். அப்பொழுது அனுமன், உன்னுடன் திரிசரனையும் அழைத்து வா என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அரக்கன் ஒருவன் தேரில் வந்து அனுமன் மீது பாய்ந்தான். அனுமன் அந்த அரக்கனை தேரில் இருந்து தள்ளி தேரை அவன் மீது தூக்கி எறிந்து கொன்றான். அனுமனின் போர் திறமையை கண்டு அதிகாயன் அதிசயித்தான். பிறகு அவன், நான் அனுமனுடனா போர் புரிய வந்தேன் என நினைத்து கொண்டு லக்ஷ்மணன் இருக்கும் இடத்திற்கு தேரை செலுத்தினான் அதிகாயன். லக்ஷ்மணனும் அதிகாயனும் போர் புரிய தொடங்கினர். அதிகாயன் தேரில் நின்று போர் புரிந்ததால் அங்கதன் லக்ஷ்மணனை தன் தோளில் ஏறி போர் புரியுமாறு கேட்டுக்கொண்டான். அதிகாயன் லக்ஷ்மணனும் இருவருக்கும் கடும் போர் நடந்தது. லக்ஷ்மணன் அம்புகளை ஏவி அதிகாயனின் தேரையும் தேர்ப்பாகனையும் வீழ்த்தினார். பிறகு அதிகாயன் மேல் பல அம்புகளை ஏவினார். லக்ஷ்மணனின் அம்புகளை எதிர்த்து நின்று எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிற்கும் அதிகாயனை கண்டு வானர வீரர்கள் திகைத்து நின்றனர். தேவர்களும் யட்சகர்களும் ரிஷி முனிவர்களும் இந்த அதிசய சண்டையை காண விண்ணில் கூடி நின்றனர். லக்ஷ்மணன் அதிகாயனை வீழ்த்தும் வழி தேடி திகைத்து நின்றார். அப்பொழுது வாயுதேவன் லக்ஷ்மணன் அருகில் வந்து, அதிகாயனை பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே வீழ்த்த முடியும். அதிகாயனை பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே வீழ்த்த முடியும். வேறு எந்த ஆயுதத்தாலும் அவனை வீழ்த்த முடியாது என கூறிவிட்டு சென்று விட்டார். உடனே லக்ஷ்மணன் பிரம்மாஸ்திரத்தை வரவழைத்து
பூமி அதிரும்படி அதனை அதிகாயன் மேல் செலுத்தினார். அதிகாயன் பிரம்மாஸ்திரத்தை வீழ்த்த ஏவிய அஸ்திரங்கள் பலனற்று போயின. அந்த அஸ்திரம் அதிகாயனின் தலையை துண்டித்து வான் வழியாக தூக்கிச் சென்றது. இதனை பார்த்த வானர வீரர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். தேவர்களும் இதனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு லக்ஷ்மணன் அங்கதனின் தோளில் இருந்து கீழே இறங்கினார். லக்ஷ்மணனின் இத்தகைய ஆற்றலை கண்ட விபீஷணன் இந்திரஜித் அழிவது உறுதி என நினைத்து கொண்டான். அதிகாயன் மாண்டதை கண்ட நராந்தகன் லக்ஷ்மணனுடன் போரிட விரைந்து வந்தான். அங்கதன் அவனை தடுத்து நிறுத்தி தான் வைத்த வாளால் வெட்டி கொன்றான் அந்த நராந்தகனை. போர்மத்தன் என்னும் அரக்கன் நீலனோடு கடுமையாக வெகுநேரம் போரிட்டு மாண்டான். வயமந்தன் என்னும் அரக்கனுடன் இடுவன் என்னும் வானர வீரன் போரிட்டு மாண்டான். கும்பனையும் அவனின் படைகளையும் சுக்ரீவன் தனித்து நின்று போரிட்டு கொன்றான். நிகும்பன் என்னும் அரக்கன் அனுமனிடம் போர் புரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கதன் சூலாயுதம் ஒன்றை எடுத்து அனுமனை நோக்கி தூக்கி எறிந்தான். அனுமன் அதை தன் கையால் பிடித்து நிகும்பன் மீது செலுத்தினான். நிகும்பன் அந்த இடத்திலேயே மாண்டான். அதிகாயன் மாண்ட செய்தியை ராவணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. தன் மகன் அதிகாயன் இறந்த செய்தியை கேட்ட அவன் துடிதுடித்து போனான். அங்கு நடந்தவற்றை தூதுவர்கள் ராவணனிடம் கூறினர். ராவணன் இதை கேட்டு மிகவும் கோபம் கொண்டான். இருப்பினும் தன் மகன் அதிகாயன் இறந்து விட்டான் என்னும் செய்தியை அறிந்து மிகவும் வருந்தினான். ராவணனின் மனைவியும் அதிகாயனின் தாயுமான தானிய மாலினி தன் மகன் இறந்து விட்டான் என்னும் செய்தியை அறிந்து ஓடோடி வந்தாள். வந்து ராவணனின் காலில் விழுந்து கதறி அழுதாள். என் மகன் எங்கே, என் மகன் எங்கே? என் மகன் மாண்ட பிறகு நான் உயிர் வாழ்வதில் என்ன பயன்? இனி நான் எப்பொழுது என் மகனின் முகத்தை காண்பேன்? என் மகன் மாண்டதற்கு நீதான் காரணம். நீ பிறர் மனைவியின் மேல் ஆசைப்பட்டதால் இன்று என் மகனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. நீ மாற்றான் மனைவியை விரும்பி உன் அறிவை இழந்து விட்டாய். உன் தம்பி விபீஷணன் கும்பகர்ணன் சொன்ன அறிவுரையை நீ கேட்கவில்லை. உன் பாட்டனாகிய மாலியவான் சொன்ன அறிவுரையையும் நீ கேட்கவில்லை. உன் பெண்ணாசையால் இந்த அரக்கர் குலமே அழியப் போகிறது என கூறி புலம்பி அழுதாள். பிறகு தானிய மாலினியை தேவலோக பெண்களான ரம்பையும் ஊர்வசியும் மேனகையும் போன்றோர் வந்து தேற்றி அவளை அழைத்து சென்றனர். நாளைய பகுதியில் என்ன நடக்குது என்று பார்ப்போமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.